ப்ரொடியூசருக்கு சவுக்கு சங்கர் மேலே கேஸ் கொடுக்கணும். ஒரு அதீத வெறுப்பு இருக்கு, மோட்டிவ் இருக்கு. அதன் அடிப்படையில் அவரோட இடத்துக்கு அவர் போறாரு. இன்னொன்னுங்க, ஆல்ரெடி உங்களுடைய படத்துக்கு மேலே இவ்வளோ இந்த மாதிரி ஒரு பொய் நீங்கள் உங்கள் கான்செப்ட்லேயே வரேன், ஒரு பொய் அலிகேஷன் அவர் கொடுத்துருக்காரு சவுக்கு. அப்போ அவருக்கு உங்களை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. நீ எக்கேடு கேட்டா என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் போதை காசை வச்சு இவங்க படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி திட்டி தான் அவர் பேசுறதுலேயே திட்டி தான் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து பேச போகிறேன், நான் காசு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற இந்த கான்செப்டே வந்து கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ எப்படியா நீ வந்து என்னை பற்றி நீ வந்து தப்பாக பேசலான்னு சொல்லி டைரெக்டாக ஃபோன் பண்ணி திட்டுறது, அது இயற்கை. இயற்கையாக இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாருன்னா அவர் மேலே நம்ம கோவம் வருதுன்னா டைரெக்டாக ஃபோன் பண்ணி திட்டுறதுங்கிறது நார்மலான ஒரு ரெஸ்பான்ஸ். அது இல்லை அப்படின்னா யாராவது ஒரு வேண்டப்பட்ட ஒரு அதாவது அவங்களுக்குள்ள பழக்கத்தில் இருக்க ஒரு நபர், இவங்க 2 பேருக்கு மியூச்சுவலாக தெரிஞ்ச ஒரு நபரை வச்சு பேச வைப்பாங்க. இது அடுத்த ஒரு இது இல்லை, நேரில் தான் பேசணும்னு ஒரு முடிவு வருது அப்படின்னா அதையும் வந்து ஒரு சேஃபான ஒரு பொது இடத்துல பேசுவாங்க. ஏன்னா பிரச்சனை இருக்குன்னா ஒரு பொது இடத்துக்கு வர சொல்லிட்டு ஒரு ஹோட்டலோ ஒரு பதிவாகிற மாதிரி ஒரு மாலோ அங்கே வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது இடத்துக்கு வர வச்சு பேச வைப்பாங்க. அவங்க அவ்வளோ ஹார்ஷாக ஒரு விஷயம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து கையில் காசு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து சரி காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவங்க மாற்றி பேசிடுவாங்களா? நான் அக்கௌண்ட்டில் ஜிபேயில் ஏதோ பணம் வந்திருக்கு அப்படின்னா அவங்க பண்ணலையா அது வந்து தவறாக வந்து பேசப்படுது அப்படிங்கிற அவங்களே சொல்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் கொடுக்கல, இல்லை அது என்னன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது இது 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 பாருங்க, இது அவங்க ஆஃபீஸுக்கு போனால் இயல்பாகவே கைகலப்பாகும். இயல்பாகவே ஒரு கைகலப்பாகும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இப்போ நக்கீரன் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து திமுக வேண்டப்பட்டவங்க மேலே நான் சொல்கிறேன், எடுத்துக்காட்டுக்கு நக்கீரன் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ நக்கீரன் ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு நக்கீரன் கோபாலை பற்றி திட்டி ஒருத்தன் பேசுகிறான்னு வைங்க, நக்கீரன் கோபால் தான் இறங்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய சக ஊடகவியலாளர் ஐயோ கிளம்பியானி அப்படின்னு சொல்லி பேசலாம். சிலர் கோவப்படுறவங்க இருப்பாங்க, சில பக்குவமற்ற ஊடகவியலாளர் என்ன பண்ணிடுவாங்க, கை வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ வாண்டடாக அவங்க இடத்துக்கு போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுங்கிறது அப்படி பஞ்சாயத்து தான் பண்ண போனேன்னா தனியாக போவியா, இல்லை 2 பேராக போவியா? போக மாட்டில்ல. ஸோ லாஜிக்காகவே இது வந்து நம்ம போகணும், நம்ம வார்த்தைகளை விடணும், அவங்க ட்ரிகர் ஆவாங்க. ட்ரிகர் ஆகும்போது ஏதாவது ஒன்று நடக்கும், அதை வச்சு நம்ம ஒன்று விஷயம் பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க போயிருப்பாங்க, அங்கே ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்க பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு மிரட்டி உருட்டி வெளியில் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அடிச்சாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் வெளியில் வந்த வேகத்தில் அவர் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. அது வந்து எஃப்ஐஆராக ஃபைல் ஆகுது. இது அப்படியே ஒரு எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் சவுக்கு சங்கரை லாக் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்காங்க.